ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நேபாளிலேருந்து அக்கா வந்துட்டாங்க. ஸோ ஈவினிங் நாங்கள் வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஸோ நடுவில் வந்து பாப்பா ஃபோன் பண்ணான். ஸோ பாப்பா கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க அக்கா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ரிஷப் வந்து அவங்க அப்பா பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மம்மிக்கு வந்து காதில் மாட்டல் பார்க்க போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து 3 கிராம் வந்து 21,000 சொன்னாங்க. ஸோ அக்கா வந்து இவ்வளோ காசு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம், ஏதாவது திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு. பவுடர் சாம்பிராணி பவுடர் மாதிரி இல்லை. पछाडि जानु पछाडि यो निको महँगो भयो. நேபாள் கொண்டு போகிறதுக்காக நிறையா திங்ஸ் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 by 1 பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வந்து ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி, இது வந்து மம்மிக்காக. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸு செயின் வச்ச நைட்டி தான். சூப்பர் கலர் ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதோட ரேட் வந்து 250. ஓ இது இல்லை, இது எலாஸ்டிக் வச்சது. நெக் வந்து எலாஸ்டிக் வச்ச நெக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸு செயின் வச்ச நைட்டி. இது வந்து மம்மிக்கு. ஸோ XXL சைஸு. ஸோ க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்தோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இது ஒரு நைட்டி. அதுக்கப்புறம் பிளாக் கலர், இதுவும் சூப்பராக இருக்குது. ஒயிட்டாக இருக்கவங்களுக்கு சூப்பராக தெரியும் ஃப்ரெண்ட். இதுவும் செயின் வச்ச நைட்டி தான். ஸோ இது ஒரு கலர். அதுக்கப்புறம் பிங்க் கலர், இதுவும் சூப்பராக இருக்குது. கிளாத்தோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். இது அப்புறம் பிளாக் கலர். மம்மிக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மம்மிக்கு வாங்கின நைட்டிஸ்லாம். இதோட ரேட்டு வந்து ஈச் 250. 280 சொன்னாங்க, 250 தந்தாங்க. அப்புறம் இது வந்து டேடிக்கு 2 வாங்கியிருக்கோம். பூமர் பனியன் வெஸ்ட்டு இது 2 வாங்கியிருக்கோம். ஒயிட் கலர், பியூர் ஒயிட் கலர். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது அவரைக்காய் கொட்டை நினைக்கிறேன். என்ன சொல்லுவீங்க இது பேர்? 75 ரூபா ஃப்ரெண்ட். இது அரை கிலோ நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தோம். இது வந்து கிளிப்பு, துணிக்காய போடுற கிளிப்பு. இது ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து எக்ஸிபிஷன் போனோம் இல்லையா, பொருட்காட்சி, அப்போ வாங்கினது இது. அதுக்கப்புறம் ஷாம்பு, ஃபுல் பாட்டில் ஷாம்பு வாங்கினா அது சீக்கிரமாக தீர்ந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட் வாங்கி கொடுத்தோன்னா நிறைய நாள் இருக்கும். ஸோ ஷாம்பு நிறையா வாங்கினோம். அதுக்கப்புறம் இது மம்மிக்காக மெடிசன். அரிப்பு இருக்கும் இல்லையா, ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரிப்பு இருக்கும் இல்லையா, ஈச்சிங் பாடியில், அப்புறம் நிறைய இடத்துல வந்து அரிப்பு இருக்குல்ல தொடையில், அந்த மாதிரி. அதுக்காக வந்து நீங்கள் இந்த பவுடர் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா எஃபெக்ட் கொடுக்கும் இந்த பவுடர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இது ஜீரக பாக்கெட், ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தோம். சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கினோம்.
அதுக்கப்புறம் இது வடை, இது என்ன சொல்லுங்க, அப்பளம் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இது மாதிரி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இசிகா பாப்பாவுக்கு. ஸோ அவளுக்காக வாங்கியிருந்தேன் ஒரு பாக்கெட். வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாம்பிராணி பாருங்கள் ஃப்ரெண்ட், ரேட்டு ரொம்ப அதிகம், 35 ரூபா ஒரு பேக்கெட். இவ்வளோட்டு தான் இருக்குது. இது வந்து 35 ரூபா. இது தேங்காய் எண்ணெய், பியோர் தேங்காய் எண்ணெய். ஸோ நானும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போலாம் பிராண்டட் தேங்காய்னால யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பியோர் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருந்தோம். ரேட்டு வந்து 140 ரூபா நினைக்கிறேன் ரேட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்ஃப் எக்ஸல் சோப்பு பிக் பார், இது வந்து 4 பீஸ் வாங்கியிருந்தாங்க. அக்கா மட்டும் போகிறாங்க. ஸோ எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா திங்ஸும். அவங்க மட்டும்தான் போகிறாங்க. ஸோ இது 4 பார் வாங்கியிருந்தோம். கொஞ்ச நாள் நீடிக்கும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் டீ தூள், இது ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் விளக்குற சோப் விம் பார், இது ஒரு டப்பா. அப்புறம் இந்த மாதிரி ஒன்று டப்பா ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பேக்கெட்டில் இருக்கிற மாதிரி ஒன்று. ஸோ ரெண்டு துணி பாத்திரம் விளக்குற சோப் வாங்கியிருந்தோம். அப்புறம் மிளகு ஒரு பாக்கெட். இதுவே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 44 ரூபா. சூப்பர் மார்க்கெட்னு சொல்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், விலை ரொம்ப அதிகம். இந்த அப்பளம் 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். இதுவே பாருங்கள் 28 ரூபா ஒரு பேக்கெட். 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். வந்து ஃப்ரெண்ட்ஸ் குளிக்கும்போது பாடி இது பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், பாடி வாஷ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இது இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது ஒன்று வாங்கினோம். ஷாம்பு, அது வந்து டப் ஷாம்பு, இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். சாம்பிராணி வந்து 2 பேக்கெட்டு. அதுக்கப்புறம் ஆச்சி பூண்டு ஊறுகாய். ஸோ இது வந்து பை 1 get 1 ஃப்ரீ இருந்துச்சு. ஸோ 2 டப்பா வாங்கினோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பான்ஸ் பவுடர். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து துவரம் பருப்பு. இது வந்து 1 கிலோ பேக்கெட்டு. பாருங்கள் எவ்வளோ இருக்குது ரேட்டு, 171. ஸோ இது வந்து நேபாளில் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அக்கா கிட்ட வந்து இந்த துவரம் பருப்பு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். 171 ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட்டு. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு வாங்கியிருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம். முறுக்கெல்லாம் உடஞ்சி போச்சு பாருங்கள். இங்கேருந்து நேபாள் போகிற வரைக்கும் நல்லா தூளாக ஆகிடும்னு நினைக்கிறேன். நேற்று தான் வாங்கினோம், இன்றைக்கி பாருங்கள் உடஞ்சிருச்சு எல்லாமே. ஸோ எனக்கு அரிசி முறுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் மை ஃபேவரட். பாப்பாவுக்கு மம்மிலாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஸ்வீட் பாக்ஸு, லட்டு, ஜிலேபி. ஸோ இது ஒரு டப்பா, இது ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து மிக்சர், 1/2 கிலோ மிக்சர். எப்பவுமே மிக்சர் மட்டும்தான் கொண்டு போவாங்க நேபாளுக்கு. நான் வந்து கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன் அக்கா கிட்ட. அதனால் முறுக்கு, ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து இனிப்புக்காக வந்து மிக்சர், இனிப்புக்காகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சர். ஸோ எப்பயுமே மிக்சர் தான் கொண்டு போவாங்க நேபாளுக்கு. இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு, முறுக்கு, அப்புறம் இன்னும் திங்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 1/2 கிலோ மிக்சர். இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ஃப்ரெண்ட், இது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து இனிப்பாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், மம்மி டேடி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இந்த மிக்சர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர் ஒருத்தவங்க வந்து அக்காவுக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க எங்களோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இந்த மிக்சர் பாக்கெட் வாங்கியிருந்தோம். அப்புறம் கடலை மிட்டாய். ஸோ இது வந்து 2 வாங்கியிருந்தேன்.
ஸ்நாக்ஸில் நான் தான் ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்தது அக்காவுக்கு, இதெல்லாம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கடலை மிட்டாய் வந்து 2 பேக்கெட். லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அல்வா. ஸோ இது வந்து பேக் பண்ணியிருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு பேக்கேஜ். இது வந்து அல்வா வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணது எல்லாமே. இது எல்லாமே சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் 4000 வந்துருச்சு. டோட்டல் 4000. ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல. கூட யாரும் துணைக்கும் இல்லை. சாமான் வாங்க நிறையா சேவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஷாப்பிங் பண்ணது. ஸோ இது எல்லாமே நேபாளுக்கு அமுச்சு விட்ற திங்ஸ் தான். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் பாய், see you.